திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்குல ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து நிக்கிதாங்கிற ஒரு பேராசிரியை கோயிலுக்கு தன்னுடைய அம்மாவுடன் வந்ததாகவும், அவருடைய 9 சவரன் நகை வண்டியில வச்சிருந்ததாகவும், அந்த கோவில் காவலாளி கிட்ட வந்து அந்த கார் சாவிய குடுத்து, கார பார்க் பண்ண சொல்லி குடுத்ததாகவும், நகை அதுக்கப்புறம் காணாம போனதாகவும், இவங்க வந்து போலீஸ்ல புகார் குடுத்திருந்தாங்க. இதனால அஜித்குமார விசாரிக்கும்போது, இவர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததாக அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா, இப்ப வந்து இந்த எஃப்ஐஆர்ல ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ஆல்டர்னேஷன் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 தனிப்படை காவலர்களும் அவன் இறந்து போவாருன்னு தெரிஞ்சே வந்து அடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பைப்பால அடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து நெறைய காயங்கள் பட்டிருக்கு. இது எதற்காக அவங்க பண்ணாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் நகைய வந்து எங்க எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்கும்போது அவர் ஒப்புக்கொள்ளாதனாலயும், அந்த கோவத்தால அவங்க அடிச்சதாகவும், இந்த நகையை மீட்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தினாலயும் அவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிச்சு கொன்றுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க. இது வந்து இந்த கேஸ் வந்து பெரிய புதிய திருப்பமா இருக்கு.